அடுத்து அமெரிக்காவில் உள்ள நம் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய அமெரிக்க செயலாளரும் சிகாகோ தமிழ் சங்க தலைவருமான திரு சரவணகுமார் மணியன் அவர்களின் கருத்துரையை காணொலி வழி கண்டு கழிப்போம். ஆயிரத்தி 1964 ஆண்டு மன்றத்தில் தொடங்கி பிரேம் சுடரை ஏற்றி வைத்த தனிநாயக அடிகளாரை மனதில் நிறுத்தி உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தில் மணி விழாவில் பங்கேற்கும் தமிழ்சார் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். உலகில் உள்ள அறிஞர் பலரை ஒன்று சேர்த்து அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களது ஆராய்ச்சிகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் பணியை இந்த மன்றம் செய்து வருகிறது. இதுவரை 11 ஆய்வு மாநாடுகளை நடத்திய பெருமைக்குரிய மன்றம். இம்மன்றத்தின் மணி விழா இன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகிறது. ஏடுகளில் தொடங்கி இன்றைய இணையம் வரை அனைத்து மாற்றங்களையும் உள்வாங்கி பொலிவுடன் மணி விழா எடுத்துக் கொண்டுள்ளோம். ஒரு துவக்க நிலை மாணவனாக மேலும் படிக்க நினைக்கும் ஆர்வலராக சில கருத்துக்களை உங்களுக்கும் சொல்ல விரும்புகின்றேன். இன்று நம்முள் கணிந்து நிற்கும் வாய்ப்பு உலகெங்கும் வெளியிடப்பட்ட ஆய்வு கட்டுரைகள் ஒரு இடத்தில் கிடைக்கப்படுகிறது. பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில், நூலகங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை வெளியிடும் ஒரு சேர வெளியிடும் ஒரு பொதுத்தளம் அமையவில்லை. அந்த பொதுத்தளம் உலக தமிழ் ஆய்வு மன்றமே. நாம் அடுத்து கொண்டாடவுள்ள மன்றத்தின் வைர விழா மற்றும் நூற்றாண்டு விழாவிற்கு முன் செய்ய வேண்டிய பணிகளை திட்டமிட்டுக் கொண்டுள்ளோம். உலக ஆய்வுகளுக்கான பொதுத்தளம் அமைப்பது பற்றிய கருதுகோளை நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டியிருக்கிறேன். ஒப்பற்ற நோக்கில் நாம் ஒன்றிருந்தால் இந்த நிகழ்வு சாத்தியம். அன்னை தமிழ் மொழிக்கும் தமிழ் எழுத்துக்கும் பெருமை சேர்ப்போம். உலக தமிழ் ஆய்வு மன்றம் வாழ்க வளர. நன்றி.